வணக்கம் நண்பர்களே. மோட்டிவேஷனல் நியூரான்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பணம் வந்ததும் சிலரின் முகம் மாறும். நேத்து வரை நீங்க தான் எல்லாம்னு சொன்னவன் இன்னைக்கு உன்னை பார்த்தா கண்ணும் உயராது. உதவியை மறந்துடுவான். உறவை குறைச்சு பேசுவான். தேவையில்லாத மாதிரி உன்னை நடத்துவான். இதுதான் பணம் காட்டும் உண்மை முகம். உங்க வாழ்க்கையில் யார் உண்மையான நண்பர், யார் துரோகி, யாரை நம்பணும், யாரை விட்டு விடணும், இந்த கேள்விகள் உங்களின் மனதில் வந்திருப்பீர்கள். இந்த வீடியோவில் சாணகியர் சொல்லும் நிஜங்கள் 6 மற்றும் 8 இவை ரெண்டும் பார்க்காமல் இருக்காதீங்க. உன் வாழ்வில் யார் துரோகின்னு தெரிஞ்சுக்கொள்ள நேரம் இது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2 நிஜங்களா நம்ம உண்மையா தெரிஞ்சுக்க வைக்கும். 1. ஏழ்மை இருக்கும் போதும் உதவாத துரோகிகள். இந்த உலகத்துல ஒரு மனிதனை உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னா அவன் பணம் இல்லாத நேரத்தை கவனிச்சா போதும். ஏழ்மை வறுமை மட்டுமில்ல, அது மனிதர்களை அறிய வைக்கும் ஒரு கடினமான சோதனை. நீ ஏழையாக இருக்கும்போது, உன் கையில் எதுவும் இல்லாத போது, உன் அருகில் இருந்த பல பேர் மெதுவா விலக ஆரம்பிப்பாங்க. அப்போதான் புரியும் யார் உறவு, யார் பழக்கம், யார் துரோகி. சிலர் இருப்பாங்க, நீ கஷ்டத்துல இருக்கும்போது பிஸிடான்னு சொல்லுவாங்க. ஒரு கால் கூட எடுக்க மாட்டாங்க. ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டாங்க. அவர்களுக்கு உன்னை உதவ முடியாததில்லை, உதவ மனசு இல்லாததுதான் உண்மை. அதே மனிதர்கள் நீ நிமிர்ந்து நின்றதும் கொஞ்சம் முன்னேறினதும் நான் அப்போதே உன் பக்கம்தான் இருந்தேன் நடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் துரோகியின் முகம். ஏழ்மை காலத்துல உதவ முடியாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அருகில் நிற்க கூட தயங்குறவன் உன் மனிதன் இல்ல. அவன் உன் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய ஒரு பாடம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. துரோகிகள் நம்மை வீழ்த்த வரல, நம்ம வாழ்க்கையிலிருந்து விஷமான மனிதர்களை நீக்க வராங்க. அந்த நாட்களை நினைச்சு வெட்கப்படாதே, அழுதும் விடாதே. ஏனென்றால் அந்த ஏழ்மை தான் உன்னை பலமாக்கியது, உன்னை உண்மை புரிய வைத்தது. ஒரு நாள் நீ மேலே வருவாய். அப்போ திரும்ப வந்து பேசுறவங்க இருப்பாங்க. அவர்களை பார்த்து சிரிச்சிடு. ஆனா மறக்காதே, ஏழ்மை இருக்கும் போதும் உதவாதவர்கள் செல்வம் வந்ததும் உறவாக மாற மாட்டார்கள். இதுதான் நிஜம். ஏழ்மை வழி தரும், ஆனா அது துரோகிகளை அடையாளம் காட்டும். மௌனமான ஆசான். 2. பணத்தை விட மனித துரோகிகள் அதிகம் இந்த உலகத்துல. பல பேரு நினைக்கிறாங்க பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு. ஆனா உண்மையிலே பணத்தை விட மனிதர்களின் துரோகமே அதிகம். பணம் இல்லாம இருந்தா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். ஆனா மனித துரோகம் வந்தா வாழ்க்கையே சந்தேகமா மாறும். பணம் உன்னை ஏமாற்றாது, அது இருப்பா இல்லையா அவ்வளவுதான். ஆனா மனிதன் சிரிச்ச முகத்தோடு வந்து உன் மனசுக்குள்ளே குத்துவான். நீ நம்பியவன், நீ நம்பிக்கை வச்சவன், நான் உன் கூடதான்னு சொன்னவன். அதே மனிதன் உன் பலவீன நேரத்துல முதல்ல விலகுவான். பணம் போனா மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா மனித துரோகத்தால உடைந்த நம்பிக்கையை திரும்ப சேர்க்க முடியாது. சிலர் இருப்பாங்க, உன் வாழ்க்கையில உன் வசதிக்காக பழகுவாங்க. உன் தேவை முடிஞ்சதும் உன்னை தெரியாத மாதிரி நடிப்பாங்க. அவர்கள்தான் உண்மையான துரோகிகள். இந்த உலகத்துல ஏழ்மை ஒரு நாளில் முடிஞ்சிடும், ஆனா துரோகம் நினைவில் நீண்ட நாள் இருக்கும். ஒவ்வொரு மனிதனையும் சந்தேகிக்க வைக்கும். அதனாலதான் சொல்றேன், பணத்தை இழந்தா பயப்படாதே. மனிதர்களை புரியாம நம்பிட்டேன்னு ஒரு பாடமா எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையில் குறைந்த மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையானவர்கள் இருக்கணும், நம்பிக்கை கொடுக்கிறவர்கள் இருக்கணும். நீ அமைதியா முன்னேறு. பணமும் வரும், மரியாதையும் வரும். அப்போ மனித துரோகிகள் தானா விலகுவாங்க. இதுதான் நிஜம். பணம் வழி தரலாம், ஆனா மனித துரோகம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். மௌனமான பாடம். 3. உன் நம்பிக்கையை உடைக்கும் துரோகி. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கிற எல்லா வழியிலும் அதிகமாக காயப்படுத்துவது எது தெரியுமா? உன் நம்பிக்கையை உடைக்கும் துரோகம். எதிரி காயப்படுத்தினா வலிக்கும், ஆனா நீ நம்பியவன் குத்தினா வலி மட்டுமில்ல, உள்ளம் உடையும். உலகமே மாறின மாதிரி தோணும். துரோகி எப்பவும் எதிரியா வரமாட்டான். அவன் சிரிச்ச முகத்தோட தான் வருவான். நான் உன் கூடதான்னு சொல்வான். உன் ரகசியங்களை கேட்பான். உன் பலவீனத்தை அறிந்துக்குவான். அதே விஷயத்தை தான் ஒரு நாள் உன்னை எதிர்த்து பயன்படுத்துவான். நீ அவனை நம்பினது உன் தவறு இல்ல, நம்பிக்கை வைத்தது உன் குணம். அதை உடைத்தது அவன் துரோகம். சில மனிதர்கள் இருக்காங்க, உன் வாழ்க்கையில உன் தேவைக்காக இல்ல,
உன் வீழ்ச்சியை பார்க்க தான் இருப்பாங்க. நீ கீழே விழுந்ததும் அவர்கள் முகத்தில் அமைதியான சந்தோஷம் தெரியும். அதேதான் அவர்களின் உண்மை முகம். நம்பிக்கை உடைந்த பிறகு மனசு மாறும். மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு புரியும். அந்த வலிதான் உன்னை புத்திசாலி ஆகும். அந்த துரோகியை நினைச்சு கோவப்படாதே, பழிவாங்க நினைக்காதே. அவனை ஒரு பாடமா எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையில அனைவருக்கும் இடம் கொடுக்காதே. உன் மனசுக்கும் நம்பிக்கைக்கும் விலை அதிகம். ஒரு நாள் நீ நிமிர்ந்து நிற்பாய். அப்போ உன் அமைதி, உன் வளர்ச்சி, உன் வெற்றி அவனுக்கு தான் பெரிய தண்டனை. இதுதான் நிஜம். உன் நம்பிக்கையை உடைத்த துரோகி உன்னை வீழ்த்த வரல, உன்னை பலமாக்க வர்றவன். நான்காவது கஷ்ட காலமே உண்மையான தேர்வு. வாழ்க்கையில நல்ல நாட்கள் வந்தா சிரிப்பு இருக்கும், வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். அந்த நேரத்துல நம்மளை சுற்றி மனிதர்கள் அதிகமா இருப்பாங்க. ஆனா உண்மையான தேர்வு கஷ்ட காலம் வந்தப்பதான் ஆரம்பிக்குது. பணம் இல்லாத நேரம், மனசு உடைந்த நேரம், உலகமே எதிராக நின்ன மாதிரி தோணும் நேரம். அப்போதான் யார் நம்முடையவர்கள், யார் வெறும் நடிப்பவர்கள் தெளிவா தெரியும். நீ கீழே விழுந்தபோது உன் கையை பிடிக்க ஒருத்தன் இருந்தானா? நான் இருக்கேன் என்ற வார்த்தை சொல்லாமலே உன் பக்கத்துல நின்னானா? அவன்தான் உன் உண்மையான மனிதன். அந்த நேரத்துல சிலர் இருப்பாங்க, முன்னாடி தினமும் பேசினவங்க திடீர்னு பிஸி ஆகிடுவாங்க. அழைப்புகள் குறையும், பேசுறதும் நின்றிடும். அது துரோகம்தான். ஆனா அது வாழ்க்கை காட்டுற உண்மை. கஷ்டகாலம் யாரையும் இழிவுபடுத்த வரல, நடிப்பவர்களை பிரித்தெடுக்க தான் வருகிறது. நம்பிக்கையை சோதிக்க தான் வருகிறது. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னிடம் உதவி செய்ய முடியாதவர்கள் கூட உன் அருகில நின்றா அவர்களே செல்வம். ஆனா வசதி இருந்தும் உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையில தேவையில்லாத பாடம். இந்த காலத்தை நினைச்சு வெட்கப்படாதே, அழுதும் விடாதே. என்றால் இந்த கஷ்ட காலமே தான் உன்னை பலமாக்குது, உன்னை உண்மை புரிய வைக்குது. ஒரு நாள் நீ மீண்டும் நிமிர்ந்து நிற்பாய். அப்போ நீ அமைதியா இருப்பதே உன் வெற்றியின் அடையாளம். இதுதான் நிஜம். கஷ்ட காலம் வலி தரும், ஆனா அதுதான் உண்மையான மனிதர்களை உனக்கு பரிசாக தரும் அமைதியான தேர்வு. ஐந்தாவது பணம் வந்ததும் துரோகி போல மாறும் நண்பன். வாழ்க்கையில் பணம் இல்லாத காலத்தில் நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள், ஆனா உண்மை அதிகமா இருக்கும். ஆனா பணம் வந்ததும் வாழ்க்கை மட்டும் மாறல, மனிதர்களும் மாற ஆரம்பிப்பாங்க. முன்பு உன்னோடு சமமா நடந்தவன், சேர்ந்து சிரிச்சவன், ஒரே தட்டில் சாப்பிட்டவன், பணம் வந்ததும் மெதுவா மாறுவான். அவனுடைய வார்த்தைகள் தூரம் தெரியும், நடையில் அகந்தை தெரியும். சிலர் உன்னை மேலிருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீ மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ மாறல, உன் நிலைதான் மாறி இருக்கும். பணம் வந்ததும் உன் வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காது. அவர்கள் வாயால் வாழ்த்துவாங்க, ஆனா மனசுக்குள்ள பொறாமை எரியும். அந்த பொறாமைதான் ஒரு நாள் துரோகமா மாறும். நண்பன் யார் தெரியுமா? உன் பணத்தை பார்த்து மாறாதவன், உன் நிலை உயர்ந்தாலும் உன்னை அதே மனிதனாக மதிப்பவன். துரோகி யார் தெரியுமா? உன் வசதியை பார்த்து பழகி உன் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ள சிதறுபவன். பணம் வந்ததும் மாறுற நண்பனை பார்த்து கோபப்படாதே, அழுதும் விடாதே. ஏன்றால் அவன் உனக்கு ஒரு பெரிய உண்மையை காட்டிட்டான். இந்த உலகத்துல பணம் எல்லாம் இல்ல, ஆனா பணம் மனிதர்களின் முகமூடிய கீழே இறக்குற சக்தி கொண்டது. அதனாலதான் பணம் வந்ததும் நண்பர்கள் குறையலாம், ஆனா உண்மையானவர்கள் மட்டுமே மீதி இருப்பார்கள். ஒரு நாள் நீ இன்னும் உயரத்துக்கு போவாய். அப்போ உன் அமைதியும் உன் பணிவும் உன் உண்மையும் ஆறு துரோகிகளை அறியும் சோதனை. இந்த உலகத்தில எதிரிகளை அறிய எளிது, ஆனா துரோகிகளை அறிய வாழ்க்கை ஒரு சோதனை வச்சுதான் கத்துக் கொடுக்கும். உன் வாழ்க்கையில ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்போதும் உன் கூட சிரிப்பான், உன் அருகில நின்னு பேசுவான். ஆனா உன் ரகசியம் அவன் கையில பாதுகாப்பா? ஒரு விஷயம் நினைச்சுப்பார், நீ உன் மனசு திறந்து சொன்ன விஷயம் அடுத்த நாள் வேற ஒருத்தருக்கு தெரியுதா? அப்பவே புரிஞ்சுக்கோ, அவன் நண்பன் இல்லை, அவன் வேஷம் போட்ட துரோகி. அடுத்த சோதனை உன் வளர்ச்சி. நீ கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சதும், உன் வெற்றி பேசப்பட ஆரம்பிச்சதும் அவன் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறானா? சில பேர் இருக்கிறாங்க, வாயால சூப்பர் டான்னு சொல்லுவாங்க, ஆனா கண்களில் பொறாமை இருக்கும். உன் முன்னேற்றம் அவன் மனசை குத்தும். அந்த குத்துதான் ஒரு நாள் துரோகமா மாறும். நண்பன் யார் தெரியுமா?
நீ கீழே விழுந்தப்போ உன் கூட நின்னவன், நீ எழுந்தப்போ உன் கை பிடிச்சவன். துரோகி யார் தெரியுமா? உன் தோல்வியில் அமைதியா நின்னவன், உன் வெற்றியில் முகம் மாறினவன். இந்த மாதிரி மனிதர்களை வாழ்க்கை ஒரே நாளில் காட்டாது. சின்ன சின்ன சோதனைகள்ல அவங்க முகம் மூடி விழும். அந்த நேரத்துல கோவப்படாத, பழிவாங்க நினைக்காத, நன்றி சொல்லு. ஏனென்றால் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷமான மனிதன் விலகினான். நிஜம் இதுதான். துரோகிகள் நம்மை வீழ்த்த வரல, நம்மளை புத்திசாலியாக்க தான் வராங்க. அவர்களை விட்டு அமைதியா முன்னேறு. உன் வெற்றியே உன் மௌன பதில். 7 பணம் வந்ததும் தொடங்குமா நட்பு? ஒரு காலத்துல உன்னை பார்த்து பேசக்கூட நேரமில்லாதவர்கள், உன் கஷ்டத்தை கேட்க கூட விருப்பம் இல்லாதவர்கள், பணம் வந்ததும் மட்டும் திடீர்னு நட்பா மாறுவாங்க. கால் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஷிப் டான்னு பேசுவாங்க. அப்போ ஒரு கேள்வி உனக்குள்ள எழணும். இது நட்பா இல்ல தேவையா? நீ ஏழையாக இருந்தப்போ உன் கூட சிரிக்க யாரும் வரல, உன் வலிய கேட்க யாரும் நேரம் எடுத்துக்கல. அப்போ இல்லாத நட்பு. இப்ப பணம் வந்ததும் மட்டும் எப்படி பிறக்குது? பணம் நட்பை உருவாக்காது, நடிப்பை தான் உருவாக்கும். சில மனிதர்கள் உன்னை அல்ல, உன் வசதியை தான் நேசிப்பாங்க. அவர்கள் பேசுற வார்த்தைகள் இனிமையா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள கணக்கு இருக்கும். அவங்க சிரிப்புல அன்பு இருக்காது, எதிர்பார்ப்பு மட்டும் இருக்கும். உண்மையான நண்பன் யார் தெரியுமா? நீ கஷ்டத்தில் இருந்த போதும் உன்னை விட்டு போகாதவன், உன் கையில் எதுவும் இல்லாத போதும் உன்னை மனிதனா மதித்தவன், பணம் வந்ததும் நட்பு காட்டுறவன். நண்பன் இல்லை, அவன் சந்தர்ப்பவாதி. அவனோட நட்பு நிலைமை மாறினா முடிஞ்சிடும். இந்த உண்மையை புரிஞ்சுகிட்டா நீ யாரையும் வெறுக்க மாட்ட, யாரையும் நம்பி ஏமாறவும் மாட்ட. அமைதியா கவனிப்பாய். யார் உன்னோடு, யார் உன் பணத்தோடு என்று தெளிவா புரிஞ்சுக்குவாய். பணம் வந்ததும் நட்பு அதிகமா தெரிஞ்சா அதுல மகிழாது. உண்மையான நட்பு எப்போதும் சத்தமில்லாம தான் இருக்கும். ஒரு நாள் உன் வளர்ச்சி நிலைத்திருந்தா, உன் பணிவு மாறாம இருந்தா, உன் வாழ்க்கை தானா சொல்லும் யார் நட்பு, யார் நடிப்பு. 8வது தோல்வியில நிற்பவன் தான் நண்பன். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வரும். வெற்றியில் பலர் கைத்தட்டுவாங்க. சிறந்ததாக இருக்கிறாய், நீ ரொம்ப க்ரோ பண்ணிட்டே. அந்த நேரத்துல நண்பர்கள் அதிகம். ஆனா உண்மையான மனிதர்கள் எப்போ தெரியுமா? தோல்வி வந்த போதுதான் உன் தோளில் கை வைக்க ஒருத்தன் இருந்தா, உன் கண்ணீர் பார்த்து கண்ணை மென்மையாக நடுக்கும் ஒருத்தன் இருந்தா, அவன்தான் உன் உண்மையான நண்பன். நீ வெற்றியில் இருந்தப்போ பலர் தோளோடு தோளா நடப்பாங்க. ஆனா கஷ்டம் வந்ததும் அவர்கள் காணாமல் போவாங்க. அது உலகம். ஆனா அவனை உண்மை நண்பனாக ஏமாற்ற வேண்டாம். ஒரு நண்பன் ஒருத்தன் போதும். உன் தோல்வியில் தோள் கொடுப்பவன் ஒருவன் இருந்தால் போதும். அவன் உன் மனசுக்கு தாங்கி நிலையாக இருப்பான். அவன்தான் உன் உண்மையான செல்வம். கஷ்ட காலம், நம்பிக்கை சிதறும் நேரம், அப்போதான் மனிதர்களின் உண்மை முகம் வெளிப்படும். நண்பர்கள் யார், நடிப்பவர்கள் யார், எல்லாம் தெளிவா தெரியும். ஒரு நண்பன் உன்னோடு இருக்கிறான் என்றால் அவன் தோல்வியிலிருந்து உன்னை தூக்குவான். உன் கண்ணீர் காய்த்துவிட்டு உன்னை மீண்டும் நிமிர வைக்கும். அந்த மனிதன்தான் உன் வாழ்க்கையின் அழகான பரிசு. வெற்றியில் நடப்பவர்கள் பெரும்பாலும் புறநானும். ஆனா தோல்வியில் நிற்பவன், அவன் வாழ்க்கையில் நிலையான நட்பு. அவன்தான் நம்பிக்கையின் அடையாளம். இதுதான் நிஜம். தோல்வியில் நிற்பவன்தான் உண்மையான நண்பன். வெற்றியில் கை தட்டுபவர்கள் கூட முக்கியமில்லை. ஒருவன் போதும், நீ குறையாமல் வாழ. அவன்தான் உன் உலகம். 9 பணம் வந்ததும் மதிக்காத உறவுகள். வாழ்க்கையில பல உறவுகள் நம்ம சுத்தி பார்க்கிறாங்க. அவர்கள் உன்னோட நட்பா இருக்கிறாங்களா, அல்ல அது வெறும் பழக்கமா? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற நேரம்தான் பணம் வந்ததும். நீ ஏழையா இருந்தப்போ உன் வாழ்க்கையில் மதிப்பு இல்லாம ஒரு சிலர் மட்டும் அருகில் இருந்தாங்க. பணம் வந்ததும் அந்த உறவுகள் வெளிப்படும். மதிக்காத பார்வை, விலகிய நட்பு, அது வலிக்கும். உண்மையா மனசை உடைக்கும். சிலர் பாசத்தோடு கூட நடிப்பாங்க, ஆனா அவர்கள் மனசுக்குள்ள சந்தோஷம் இல்ல. உன் வளர்ச்சி, உன் செல்வம் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் உன்னை முன்னேறாம இருக்க சொல்ல முடியாது. அதுதான் அவர்களின் உண்மை முகம். பணம் வந்ததும் நம்மை மதிக்காத உறவுகளை பார்த்து வலி வரும். ஆனா அதுதான் கண் திறக்கும் நேரம். நம்மளை யாரே மதிக்கணும், யாரே நட்பு கெடுப்பார்கள், எல்லாம் தெளிவாக தெரியும். உண்மையான உறவுகள் நீ எவ்வளவு முன்னேறினாலும், பணம் வந்தாலும் உன்னை ஒரே மாதிரி மதிப்பார்கள். அவங்க மனசுல அன்பு இருக்கும்,
நேர்மையான நட்பு இருக்கும். ஆனா மதிக்காத உறவுகள், உன் வளர்ச்சி, உன் செல்வம் பார்த்து விலகலாம். நடிப்பதோடு கூட உன்னோட நட்பு இல்ல. அது வலிக்கும். ஆனா ஒரு பாடம் தான். இந்த உண்மைய புரிஞ்சுகிட்டா, நீ யாரும் ஏமாற மாட்ட. நீ யாருக்கும் நம்பிக்கை இழக்க மாட்ட. பணம் வந்தாலும் மனசில் ஒரே நிலைமை வைத்திருக்கிறவங்கள மட்டும் நேசிச்சுக்க. இதுதான் நிஜம். பணம் உன்னோட உறவுகளை வெளிக்காட்டும். அது வலி தரும். ஆனா கண்களை திறக்கும். நீ யார நம்புறோம், யார விட்டு விடுறோம். அதுதான் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம். 10. சாணக்கியா சொல்லும் உண்மையான வெற்றி எது தெரியுமா? சாணக்கியா சொல்றத கேட்டியா? அவன் வாழ்க்கையின் உண்மைகளை எளிமையாக சொல்லுறான். வெற்றி என்றால் வெறும் பணம், புகழ் அல்லது சக்தி அல்ல. உண்மையான வெற்றி மனசின் அமைதியில் இருக்குதுதான். நீ வெற்றியை தேடினாலும், பணத்தையும் புகழையும் சத்தியத்தையும் விரும்பினாலும், அது உன்னோட அமைதியை குறைக்க கூடாது. உன் மனசு அமைதியாக இருந்தால், உன் வெற்றி தானாக உன்னிடம் வந்து சேரும். சாணக்கியா சொல்றது என்னன்னா, நீ கஷ்டங்கள்ல சத்தமா நடக்காத, நீ கோபமா பதற்றமா நடக்காத, நீ அமைதியாக மனதை நிலைநாட்டிக் கொண்டே செயல்பட்டு, உன் முயற்சியும் உன் செல்வமும் உன்னோட வருவாங்க. பெரும்பாலும் மனிதர்கள் வெற்றியை விரைவில் தேடுறாங்க. அவர்கள் சத்தமாக பேசுறாங்க. ஆனா உண்மையான வெற்றி சத்தமில்லாமல் நிதானமா உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கும். நீ பேசாம சத்தமில்லாம உன் முயற்சியை செய்து கொண்டால் உன் செயல்கள் பேசும். உன் வெற்றி சொல்லும். உன் அமைதி தானாகவே உனக்கு மரியாதையும் செல்வமும் கொடுக்கும். சாணக்கியா சொல்றது இன்னும் ஒரு உண்மை. நீ எப்போதும் மற்றவர்களை கண்டுபிடிக்க வேண்டாம். உன் அமைதி உனக்கு தோழி. அது உன் உண்மையான சக்தி. நீ அதை விட்டுவிட்டால் வெற்றி அடைய முடியாது. ஒரு நாள் நீ மனசு அமைதியா நடப்பாய்னு உன் முயற்சி தொடர்ந்தாலே உன் வெற்றி தன்னிச்சையாக உன் அருகே வருவான். இதுதான் சாணக்கியா சொல்லும் உண்மையான வெற்றி. பணம், புகழ், சக்தி எல்லாம் சேரலாம். ஆனா மனசில் அமைதி இருந்தால்தான் உண்மையான வெற்றி உனக்கு கிடைக்கும். அதை நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும்.